இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போது அழைக்கிறார், ஆனால் அழைக்கும் போது எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஆமென். எல்லாவற்றையும் சொல்லாமல் ஊழியத்திற்கு அழைத்து பொறுப்பில் நிற்க வச்சுட்டு துன்பப் பாதைகளில் கூட இருந்து நம்மை நடத்தி, நான் உன் கூட இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு தட்டிக்கிட்டே நம்மளை கரை சேர்க்கிற ஆண்டவர். ஒரு நல்ல மனிதனின் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். அவன் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை உயர்த்துவார். ஆமென். ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. அழைக்கும் போது, அழைப்பு கேட்கும் போது இந்த ப்ராசஸில் கடந்து போகிறோம் பாருங்க. அதுதான் ஊழியக்காரனை முதிர்ச்சி உள்ளவனாக்கி வேரூன்ற செய்கிறது. நம்ம ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாளிலிருந்து ஊஞ்சல்ல ரோஜா மலர் போட்டு ஆட்டிகிட்டே இருந்தா, நான் சொல்கிறேன், தேர மாட்டீங்க, வாய்ப்பில்லை ராஜா. ஆமென். ஆனால் துன்பப் பாதைகள் கடந்து போகிறோம் பாருங்க. கர்த்தர் நம்மை திடப்படுத்தி உள்ளத்திற்கு தைரியத்தை தந்து விசுவாசத்தை புடமிட்டு நடைகளை உறுதிப்படுத்தி முதிர்ச்சியை தந்து அடுத்த ஒரு காலத்திற்காக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அது வரைக்கும் நிப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?